இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனோ, கவலைப்படாதடி. எங்க அத்தைய பத்தி உனக்கு தெரியும்ல. குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிடலங்கிற கோவத்துல உன்னை அப்படி சொன்னாங்க. நீ அதெல்லாம் மறந்துடுடி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல. மனுஷியே, உனக்கு உண்மை தெரிஞ்சா இப்படியா பேசுவ? இவ்வளவு வெகுளியா இருக்கியே. மனோ ப்ளீஸ் டி, நான் சொல்றது. என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. நீங்க சொல்லுங்க. மனோகரி, அம்மா பசங்க மேல இருக்கிற அன்புல ஏதோ தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு டின்னர் சாப்பிடாம இருந்தா எப்படி? நான் கவலைப்படுறது ஆண்டி அப்படி சொன்னாங்கன்றதுக்காக இல்ல அமரேந்திரா. என்னதான் இருந்தாலும் அவங்களே எனக்கு அத்தை முறை தானே. அவங்க திட்டுறதுக்கு நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? உண்மையிலேயே நான் எதுக்காக கவலைப்படுறேன்னு தெரியுமா? பசங்க இன்னைக்கு சாப்பிடாம பசியோட இருந்தாங்கன்றத நினைச்சுதான் தாங்கிக்க முடியல. இந்த தாலி யாருக்கு சொந்தமோ எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடணும். அத கொஞ்சம் கூட பாக்குறேன். ஏய் அடியே கூடடினா கூட. என்னடி, ஏன் அப்படி பாக்குற நீ? ஒண்ணும் இல்ல, இது கிடைச்சதுல இருந்தே இது கழுத்துல போட்டா எப்படி இருக்கும்னு பாக்கலாம்னு நினைச்சேன். ஏய் ஒரு தடவை போட்டு கொடி. ஒருத்தரோட தாலியை இன்னொருத்தர் போட்டுக்க கூடாது. ஆஹா, நீ என்ன பெர்மனண்டா போட்டுக்க போறியா என்ன? சும்மா விளையாட்டுக்கு தானே. அப்படி தாலியை தரகுறைவா நினைச்சா தலையெழுத்து தாறுமாறாயிடும். வாவ் 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 வாவ், லைன் சூப்பரா இருக்குப்பா. இத அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கோ. போட்டு கடினா நானே போட்டுக்கிறேன். ஏன் தூக்க வரலன்னு தெரியுமா? காலையில சீக்கிரம் எந்திக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், ஆஃப்டர்நூன் பிடிக்காத சாப்பாடையும் சாப்பிடணும், லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வரணும், ஸ்கூல் எப்படி இருக்குன்னு டாடி கேட்டா போய் சொல்லணும். அவ்வளவுதானே. எவ்வளவுதான் யோசிச்சாலும் நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்கல. நம்ம எல்லாரோட ப்ராப்ளத்துக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னதான் அஞ்சலி? நம்ம வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம கொடைக்கானலுக்கு நம்ம ஓடி போயிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? அஞ்சலி, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? ஆமா, நம்ம எப்படி ஓட முடியும்? எப்படி போறது? எங்க இருக்கிறது? ஓடி போய் என்ன பண்றது? அஞ்சலி, இந்த மாதிரி தேவையில்லாம யோசிக்காம போய் படு. நாளைக்கு விடிய காலையில எந்திருக்கணும். அம்மோ நில்லு, என்னோட பிளான முழுசா கேளு. அஞ்சு, ஓடி போறதெல்லாம் சாதாரண விஷயமா? நம்ம யாரும் எங்கேயும் போல. காலையில நம்ம ஸ்கூலுக்கு போறோம், அவ்வளவுதான். அப்படின்னா
டாடி கிட்ட தினமும் போய் சொல்லலாமா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி லஞ்ச் டைம்ல கொடைக்கானலுக்கு கிளம்பிடலாம். அங்க போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு சிண்டுவோட வீட்டுக்கு போயிடலாம். அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லாரையும் அவங்க வீட்லயே வச்சுப்பாங்க. அப்புறமா டாடிக்கு ஃபோன் பண்ணி நம்ம எல்லாரும் கொடைக்கானலுக்கு வந்துட்டோம்னு சொல்லுவோம். அப்புறம் டாடி வந்து பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்காம நம்ம எல்லாரையும் வந்து அடிப்பாரு. அப்படிலாம் அடிக்க மாட்டாராமோ. அம்மா இல்லல்ல, நம்ம எல்லாரையும் புரிஞ்சுப்பாராமோ. அப்புறம் நமக்காக கொடைக்கானலுக்கே வந்துடுவாரு. அப்புறம் டாடி கிட்ட எங்களால அங்க இருக்க முடியாது, கொடைக்கானல்ல இருக்கலாம் டாடி, ப்ளீஸ் டாடின்னு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அங்க நம்மள தவிர யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. டாடி மனசு மாறுற மாதிரி நம்ம பேசினா அவர் கண்டிப்பா விட்டுப்பாரு. அக்கா, பிளான் நல்லா தானே இருக்கு. நம்ம எல்லாரோடைய ப்ராப்ளம் மனோஹரி ஆண்டி தானே. டாடியோட ரொம்ப அதிகமா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அங்க அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. நமக்கு இந்த டார்ச்சரும் இருக்காது. ஆமாக்கா, பிளான் கொஞ்சம் ரிஸ்கா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். என்னமோடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, லைட் ஆன் பண்ணிருக்குன்னா அவங்க எழுந்திச்சிருப்பாங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த சீன் இல்ல நீலா. படுக்கும்போது லைட் ஆஃப் பண்ண மறந்து போய் தூங்கிருப்பாங்க. இப்ப இந்த லைட் விஷயத்த கரெக்டா அமரேந்திர முன்னாடி காட்டி இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுக்கலாம். இவங்க கொடூர குணத்துல PhD வாங்கிருப்பாங்க போல. ஹே, எவ்வளவு நேரம் ஆகும்? வரமா? அம்மா, போய் படுக்கலாம் வாங்க. ஏண்டி? இது கனவு இல்லல, படுத்தாதானே திரும்ப எழுந்திருக்கிறதுக்கு. கனவில்ல, இது நிஜம்தான். வா. குட் மார்னிங் நீலா. 5 minutes லேட். இப்படி இருந்தா இப்படி. ஆமா, நீங்க எப்ப எழுந்தீங்க, எப்ப ரெடி ஆனீங்க? பேசிக்காவே நாங்க ரொம்ப ஷார்ப் ஆன்ட்டி. நேத்து டைம் டேபிள் சொன்னீங்கல்ல, அதான் உடனே ஃபாலோ பண்றோம். இனிமே எங்களை பத்தி நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டியது இல்ல. எங்களை எல்லாம் பாத்துக்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு இல்ல. பசங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க மேடம். நாங்க சாதாரண ஷார்ப் இல்ல. எங்க ஷார்ப்னஸ் பார்த்தா உங்களாலே நம்ப முடியாது தெரியுமா? இதுல ஏதோ உள்குத்து இருக்கே. சரி சரி, நீங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஆச்சு. நாங்க ஏதாவது வேலை செய்யணும்னு நினைச்சா கூட எங்களுக்குன்னு ஒரு பிளான், ஒரு கடமை, எங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஆண்டி. நாங்க கிளம்பி போக ரெடியா இருக்கோம்.